சிவகங்கை மாவட்டம் சக்குடி அருகே காவல்துறை வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் இருந்து பூவந்தி நோக்கி சென்ற காவல்துறை வாகனம் இருசக்கர வாகனத்தின் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் இதில் 3 பேர் உயிர்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, இந்த விபத்து சம்பவம் எப்படி நடைபெற்றது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே சக்குடி இந்த கிராமத்துக்கு அருகே இருசக்கர வாகனமும் காவல் ஆய்வாளர் வாகனமும் மோதி சம்பவ இடத்திலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே அனஞ்சூருங்கிற ஒரு கிராமத்துல ஒரு கேத நிகழ்வுக்கு இந்த மேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதாவது மேலூர் பிரசாந்த், சத்யா, அவரது 2 வயது குழந்தை அஸ்வந்த் மற்றும் அண்ணன் மனைவி சோனேஸ்வரி, இவர்கள் 4 பேரும் ஒரே வாகனத்துல அனந்தூருங்கிற கிராமத்துல ஒரு கேரத்தை முடிச்சுட்டு திரும்பையில காவல் ஆய்வாளர் வாகனம் எதிரே நேரு மோதி சம்பவ இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரசாந்த், சத்யா, அவரது 2 வயது குழந்தை 3 பேருமே சம்பவ இடத்திலே பலியா இருக்காங்க. இதை அறிஞ்ச அந்த பகுதியில அவர்கள் உறவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களிடம் காவல் ஆய்வாளர் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பட் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 3 பேர் இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு துக்க நிகழ்வுக்கு சென்றுட்டு வந்த இடத்துல ஒரு 3 பேரும் சம்பவ இடத்திலே இறந்தது மேலும் சோகத்தை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் உறவினர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. உறவினர்கள் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா மேற்கொண்டு நடவடிக்கை சாலை முறையில் தொடரும் என உறவினர்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மாவட்ட காவல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.